பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிறதுல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னது செய்ய உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவருடைய அன்புக்காரன் கூட இருப்பதாக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்குறார். ஏன் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கணும்? அவருடைய அன்பு பிரசன்னம் என்றைக்குமே மாறாது. ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிற பேரண்ட்ஸு, அந்த பேரண்ட்ஸுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படுகிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அருமையான ஈசாக்கு, ரெபேக்கா தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருந்தாங்க, உத்தமமாக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு யாக்கோபு போனதுனால தான் யாக்கோபோட கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற நபர்கள்ட்ட ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு அப்படி தான். ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டார், பேசுவார். நம் சரியில்லை என்றால் முதல்ல நம்மை சரிப்படுத்தபடியே பேசுவார். எப்போதுமே வேதத்தை வாசிக்கும்போது மற்றவர்களுக்கு வார்த்தை கொடுப்பதற்காக கர்த்தர் பேச மாட்டார், நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். இதில் நீ மாறு அப்படி என்று சொல்லுவார். அதனால தான் இந்த இடத்துல யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. பூமிக்கு வானத்திற்கு ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரே. அதனால் அவருடைய அன்புக்காரன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ள, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய பிரசனத்தில் சூழ்ந்து கொள்ள அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாக ஒரு பெரிய கிருபைகளை தருவார், இரக்கம் செய்வார், ஆசீர்வாதத்தால் தருவார். ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்வதை கைவிடுவதில்லை. அந்த பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிஞ்ச யாக்கோபுக்கு நானே உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி யாக்கோபோட கர்த்தர் பேசுகிறார். அதனால் இன்றைய தினத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவதற்கு அலட்டாவுங்க. கர்த்தர் பெரிய கரம் செய்வாராக. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கை ஸ்தோத்திரம். கிருபை செய்யும். நான் உனக்கு சொன்னதை செய்யணும், உனக்கு கைவிடுதலை நீங்கள் சொன்னீங்களே, எங்களையும் நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்கை ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.